அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 9 மாணவர்களுக்கு புதியதொரு அலகை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். வட்டத்தின் பரிதி என்ற விடயம். அப்போ வட்டம் என்று சொன்னால் நீங்கள் கிரேட் 7-8ல் அதில் பிரதான பகுதிகள் ஆரை, மையம், சீரிவில், பேரிவில், சீரித்துண்டும், பேரித்துண்டும் சம்பந்தமாக படித்திருப்பீர்கள். தரம் 9ல் நீங்கள் அமைப்பு என்ற பாடத்தில் ஒழுக்குல முதலாவது அந்த ஒழுக்குதான் வட்டம், அது எப்படி வரைவது, அதனுடைய வரைவிலக்கணம் என்ன என்பதை பற்றியும் படித்திருப்பீர்கள். அப்போ ஒரு வட்டம் என்பது நிலைத்த புள்ளியிலிருந்து, அதுதான் வட்டத்தினுடைய மையமாக இருக்கும். நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்குதான் வட்டம். அந்த நிலைத்த புள்ளிதான் பிள்ளைகள் மையம். அப்போ நிலைத்த புள்ளியினுடைய பெயர் மையம். இந்த மாறா தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்குதான் வட்டம். இந்த மாறா தூரம் என்பது ஆரையாக இருக்கும். இந்த வளைந்த கோட்டை சொல்லுவோம் பரிதி அல்லது சுற்றளவு அல்லது நீளம் என்றும் சொல்லலாம். வட்டத்தினுடைய நீளம் என்றும் சொல்லலாம். அப்போ இந்த வட்டத்தினுடைய பரிதி சம்பந்தமாகத்தான் நாம் இன்று அந்த விடயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அப்போ வட்டம் என்று சொன்னால் அதில் வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு. நிலைத்த புள்ளியில் இருந்து மாறா தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு வட்டம் எனப்படும். அப்போ இந்த வட்டத்தினுடைய பரிதி, இந்த வளைந்த கோட்டை அளப்பதற்கு சில 2 சமன்பாடு பயன்படுத்தப்படும். பிரதானமான ஒரு சமன்பாடு இருக்கு. அதை வைத்து நான் இன்னும் ஒரு சமன்பாட்டையும் உங்களுக்கு உருவாக்கி இருக்கேன். அந்த சமன்பாடு என்னன்னு சொன்னால், வட்டத்தினுடைய ஆரை தரப்பட்டு, ஒரு கேள்வியில் வட்டத்தினுடைய ஆரை ரேடியஸ், அந்த ஆரை தரப்பட்டு பரிதி நீளம், அந்த வட்டத்தினுடைய சுற்றளவு அல்லது பரிதியின் நீளம் கேட்டால் அதற்குரிய சமன்பாடு தான் 2πr. C சமன் 2πr. பை என்று சொன்னால் இப்படி போட்டு மேலொரு கோடு போகிறது பை. அந்த பையினுடைய பெருமானம் 22 கீழ் 7 என்று எடுத்துதான் கணக்கு செய்து கொள்ள வேண்டும். ஆறுங்கிறது வட்டத்தினுடைய ஆரையாக இருக்கும். சி என்கிறது அந்த சுற்றளவு பரிதிக்கான குறியீடாக இருக்கும். அப்போ சி சமன் 2πr. எப்போ பயன்படுத்துவது? வட்டத்தினுடைய ஆரை தந்து சுற்றளவு கேட்டால் இந்த சமன்பாடை பயன்படுத்தி செய்து கொள்ள வேண்டும். அல்லது வட்டத்தினுடைய விட்டம் தந்து சுற்றளவை கேட்டால் நீங்கள் ஆரையாக மாற்றியும் செய்யலாம். அல்லது விட்டத்தை வைத்து கொண்டும் அதில் சுற்றளவு பரிதியை கண்டுபிடிக்கலாம். எப்படி என்று சொன்னால், இப்போ சி சமன் 2πr தானே. உங்களுக்கு தெரியும், ஒரு விட்டம்ங்கிறது மையத்தினூடாக ஒரு புள்ளியிலிருந்து இன்னும் ஒரு புள்ளியை தொடுவது தான் விட்டம். அப்போ ஒரு விட்டத்தில் 2 ஆரை இருக்கும், 2 ஆரைகள். அப்போ ஒரு விட்டம் 2 ஆரைக்கு சமன். ஒரு விட்டம் 2 ஆரைக்கு சமன். அப்போ இந்த சமன்பாட்டில் இருந்து நான் இன்னும் ஒரு சமன்பாடை பெற்றுக்கொள்ள போகிறேன். இந்த 2 ஆரையும் சேர்த்து 2r என்று போட்டு இவரத்தை நான் பை என்று போடுறேன். இந்த 2rக்கு பதிலாக நம்ம போடக்கூடிய அடையாளம் d. அப்போ d தர பை, நான் பையை முன்னுக்கு போட்டு எழுதுறேன் பை d. அப்போ சி சமன் பை d. அப்போ விட்டத்தை தந்து போட்டு பரிதியை கேட்டா அல்லது சுற்றளவை கேட்டா சி சமன் பை d. சி சமன் பை d. அல்லது அந்த விட்டத்தை 2ஆல் பிரித்தா ஆரை வரும். ஆரைக்குரிய சமன்பாட்டை போட்டும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. அப்போ இந்த 2 கேள்விகள் சம்பந்தமாக ஆரை தரப்பட்டு சுற்றளவு கேட்டால் எப்படி செய்வது, விட்டத்தை தந்து போட்டு சுற்றளவு கேட்டால் எவ்வாறு அந்த வட்டத்தினுடைய பரிதியை கண்டுபிடிப்பது சம்பந்தமான சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். உதாரணத்தை பாருங்க. ஆரை 7 சென்டிமீட்டர் ஆகவுடைய வட்டத்தின் பரிதியை கேட்கணும். அப்போ ஆரையை தந்து போட்டு பரிதி அல்லது சுற்றளவை கேட்டால் உங்களுக்கு தெரியும் சமன்பாடு சி சமன் 2πr.
அப்ப 2 தார பைர பெருமானம் 22/7 தார 6/7 சென்டிமீட்டர். அப்ப 7 மட்டும் போட்டு கொள்ளுவோம். இப்ப பாருங்க, எப்பயும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே 1 இருக்கும். பெருக்கலுக்கு போமாசி பார்ப்பதா இல்லை, சுருக்கல் இருந்தா சுருக்கணும், அதாவது க்ரோஸ் பார்ட் அல்லது மேலும் கீழும் சுருக்கல் இருந்தா சுருக்கி கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா நேருக்கு நேர் பெருக்கி கொள்ள வேண்டும். அப்ப இங்க சுருக்கலாம், 7 மேலே கட் பண்ணலாம், ஒரு முறை இனி கட் பண்ண முடியாது, சுருக்க முடியாது. நேருக்கு நேர் பெருக்கும் போது 44 சென்டிமீட்டர் என்று இந்த கேள்விக்குரிய விடையாக அமையும். இரண்டாவது கேள்வி, வட்டத்தினுடைய 6/10.5 சென்டிமீட்டர் ஆக உடைய வட்டத்தின் சுற்றளவை கேட்டா, இப்ப தசத்துல 6 வரும்போது பிள்ளைகள் தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்கடா. இப்ப 6/10.5 வந்தா இந்த 10.5 டபுள் மடங்கு 21. 10.5 2ஆல பெருக்கிற இல்லாட்டி 10.5 10.5 கூட்டி கொண்டா அதுல 2 மடங்கு வரும், அதுல இரட்டை மடங்கு வரும். அப்ப 21. அந்த 21 2ஆல பிரித்தா 10.5 வரும். அப்ப 10.5க்கு போடக்கூடிய பின்னம் 21 கீழ் 2 சுருக்குவது இலகுவாக இருக்கும். இவ்வாறு போட்டு செஞ்சால் லேஸ். அல்லது 6/3.5 வந்தா 3.5 டபுள் மடங்கு 7, அந்த 7 2ஆல பிரித்தாலும் 3.5 வரும். அப்ப 10.5 3.5 தான் பெரும்பாலும் வரக்கூடிய தசம எண்கள். அப்படி தசம எண்கள் வரும்போது அதனுடைய மடங்கு 2 மடங்கு பார்த்து விட்டு 2ஆல பிரிக்கணும். அப்ப 10.5 கண்டா 21 2ஆல் பிரித்து அந்த விட வரும். அப்ப 10.5க்கு பதிலாக போடக்கூடிய பின்னம் 21 கீழ் 2. அதே போன்று 3.5 6ஆக வரும்போது அதற்கு பதிலாக போடக்கூடிய பின்னம் 7 கீழ் 2. இப்ப 6 தந்து போட்டு வட்டத்தினுடைய பரிதி அல்லது சுற்றளவை கேட்டா C = 2πr 2 தர பைர பெருமானம் 22/7 10.5 போடக்கூடிய பின்னம் 21 கீழ் 2. இப்ப 2ஐயும் கட் பண்ணலாம், அல்லது 2ஐயும் 22ஐயும் சுருக்கலாம். நான் 2ஐயும் கட் பண்றேன். 7ஐயும் 21ஐயும் 7ஆல சுருக்கலாம், ஒரு முறை 3 முறை. இனி சுருக்க முடியாது. 22 3ஆல் பெருக்கும் போது இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு 66 சென்டிமீட்டர் என்று கிடைக்கும். இப்ப தொடர்ச்சியான மூன்றாவது கேள்வி, 6/17 மீட்டர் ஒரு கலப்பு எண்ணில் வருது. ஆக உடைய வட்டத்தின் பரிதியை கேட்டா 6 தந்து போட்டு பரிதியை கேட்டா உங்களுக்கு தெரியும் C = 2πr 2 தர 22/7 தர கலப்பு எண்ணில் வந்தா முறைமை இல்லா பின்னமாக மாற்றி எழுத வேண்டும். அப்ப 2/17ஆல் பெருக்கினா 34 1 35 கீழ் அந்த பகுதி எண் 2 அப்படியே வரும். போட்டு விட்டு இதை சுருக்கணும். அப்ப நான் 2ஐயும் கட் பண்றேன். 7 மடங்கு தான் 35. அப்ப 35ல 7 5 முறை. இனி சுருக்க முடியாது, கீழுக்கெல்லாம் ஒன்றாக மாறிவிட்டது. 22 5ஆல் பெருக்கும் போது 110 அலகு மீட்டராக இருக்கும். சரியா? அப்ப இந்த கேள்விக்குரிய கூட 110 மீட்டர். இப்ப நாலாவதை பார்த்தீங்கன்னு சொன்னா விட்டம் 28 சென்டிமீட்டர் ஆக உடைய வட்டத்தின் சுற்றளவு. அப்ப விட்டத்தை தந்து போட்டு சுற்றளவை கேட்டா போடக்கூடிய வாய்ப்பாடு சமன்பாடு அல்லது சூத்திரம் C = πd என்று வரும். விட்டத்தை தந்து போட்டு சுற்றளவை கேட்டா இப்ப பைர பெருமானம் 22/7 விட்டம் 28. அப்ப இங்க பாருங்கடா, 7ஐயும் 28ஐயும் சுருக்கலாம், ஒரு முறை 4 முறை. 22 4ஆல் பெருக்கும் போது 88 சென்டிமீட்டர். அல்லது இப்ப விட்டத்துக்குரிய சமன்பாடு தெரியலன்னு சொன்னா C = 2πr போட்டும் செய்யலாம். ஆனா நீங்க விட்டம் 28ன்னு சொன்னா ஒரு விட்டம் 2 ஆரைக்கு சமன்,
அப்போ ஆரையை கண்டுபிடிக்கணுமெண்டா 2 பெருக்கப்படுது, சமனுக்கு அங்கால போனால் பிரிப்படும். அப்போ ஒரு ஆரையை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் விட்டத்தை 2ஆல பிரிக்கணும். அப்போ 28 2ஆல பிரித்தீங்கன்னு சொன்னால் ஆரை 14 சென்டிமீட்டர் என்று வரும். அதை கண்டு போட்டு சி சமன் 2 தார 22 7 தார ஆரை 14. அப்போ 2 மெதட்டூடாக செய்தாலும் அந்த சுற்றளவு வட்டத்தினுடைய பரிதியின் நீளத்தில் மாற்றம் ஏற்படாது. அப்போ 7ஐயும் 14ஐயும் சுருக்கலாம், 1 முறை 2 முறை, இனி சுருக்கல் இல்லை. அப்போ நேருக்கு நேர் பெருக்கி கொள்ள வேண்டும். 2ஐ 22ஆல் பெருக்கின 44, அதை 2ஆல் பெருக்கும் போது 88. அப்போ சி சமன் 88 சென்டிமீட்டர். பாருங்க அப்போ சி சமன் பைடியை போட்டு செய்தாலும் அதே ஆன்சர் வரும், சி சமன் 2πr போட்டு செய்தாலும் அதே விட வரும். அப்போ சி சமன் 2πr போட்டு செய்யணும் என்று சொன்னால் விட்டத்தை 2ஆல் பிரித்து ஆரையாக மாற்ற வேண்டும். அப்போ இவ்வளவு தான் அதில் இருக்கக்கூடிய முதல் பகுதி. அந்த வட்டத்தினுடைய சுற்றளவு காண்பதற்கான சில சமன்பாடுகளும் அவற்றுக்கு சார்ந்த உதாரணங்களும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ இன்றைய நாள் வகுப்பில் உங்களுக்கு இவ்வளவு போதுமானதாக இருக்கும். அடுத்த வகுப்பில் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயம் இருக்கு. அரைவட்டத்தினுடைய சுற்றளவு, அதை எவ்வாறு அந்த அரைவட்டத்தினுடைய சுற்றளவை கண்டுபிடிப்பது, உங்களோட எக்ஸாம் பேப்பரில் ஸ்ட்ரக்சர் அதாவது பார்ட் 2ல் வரக்கூடிய அந்த உருவங்கள், அந்த படக்கேள்விகள் வரும்போது அதை எவ்வாறு செய்து கொள்வது சம்பந்தமாக அடுத்த வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். அதில் அந்த விடயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் வட்டத்தினுடைய பரிதி என்ற பாடம் முழுமையாக முடிவடையும் பிள்ளைகள். அப்போ இன்று சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட கோப்பியில் நோட் பண்ணி கொள்ளுங்க. இது சம்பந்தமான பயிற்சி குழுமத்தினூடாக பதிவேற்றப்படும். அந்த பயிற்சியையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த வகுப்பில் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.